ஓம் சாந்தி சிஸ்டர், குஷ் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷ் குஷியா இருக்கிறோம். ம். இன்னைக்கு 25/12/1969 அவ்யக்த முறையில நம்ம பார்க்கிறோம். தலைப்பே அது நீங்களே படிங்க சிஸ்டர் தமிழ்ல. பற்றற்றவர் ஆவதற்காக உடல் மற்றும் மனதை அடகு பொருள் என புரிந்து கொள்ளுங்கள். சூப்பர் சூப்பர். கருவின்னு புரிஞ்சுக்கணும். பற்றற்றவர் ஆகிறதுக்கு சூப்பர் சூப்பர். ஸோ இதுல ஆக்சுவலா ஈர்ப்பிலிருந்து விடுபடுவதற்கு எதுவுமே என்னது இல்லைன்னும் போது எப்படி ஈர்ப்பு வரும்ன்ற செம சூப்பர் இல்லையா? செம பாயிண்ட். ஒருத்தங்க இப்ப அங்கங்க வெள்ளம் வருது, வீட்டுக்குள்ள தண்ணி வருதுன்ட்டு பொருள் குறிப்பா நகையெல்லாம் எடுத்துட்டு போய் மாடியில வைப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட. அவனுக்கு அது மேல ஆசை வந்துச்சுன்னா அது சரி கிடையாது இல்ல. அதுதான் பாப்பா சொல்றாரு, இது கடவுளுடைய பொருள், சிவன் சொத்து, கொலை நாசம். இப்பதான் புரியுது அதோடைய அர்த்தம். செம சூப்பர். எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, நம்மளும் பல தடவை பல அர்த்தம் சொன்னாலும் இப்ப தெரியுது உங்க சொத்துன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது தான் சிவ சொத்து. அதுல ஆசைப்பட்டீங்கன்னா குலம் நாசமாயிடும் இல்ல, 21 பிறவிக்கு காணாம போயிடும் சொர்க்கம். சான்ஸ்ல தலைப்புல எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் சொல்றாரு. ஏன்னா உங்களது கிடையாது, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது உங்களது கிடையாது, சிவனுடைய சொத்து. கொடுத்து இருக்கிறாரு. சிவன் சொத்து மேலே ஆசைப்பட்டா என்ன ஆகும் உங்க நிலைமை? குலத்துக்கே நாசம் வந்துருங்கிறாரு. 21 குலம். செம சூப்பர் செம சூப்பர் இல்லையா? உங்களுடைய மனைவி அப்படின்னு இதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சிருக்கலாம், இப்ப அது கடவுளுடைய குழந்தை. அப்ப உங்களுக்கு அது சகோதரன் அல்லது சகோதரன்னே பார்க்க சொல்ற. என் மனைவின்னு நினைச்சீங்கன்னா சிவன் சொத்து மேல ஆசை வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். குலநாசம், உங்க குழந்தை, எல்லாமே எதுவா இருந்தாலும் அதே மாதிரி சேவை நான் செய்யறேன்றது எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் வச்சுதான் மார்க்கு. சேவை செய்யறது ஓகே, என்ன மனநிலையில செஞ்சீங்க அத பாக்குறாரு. கருவின்ற மனநிலையில பண்ணீங்களா அப்படின்னு பாக்குறாரு. செய்பவர் செய்விப்பவர் அவர் தான். நம்மளை வச்சு செய்ய வைக்கிறாரு, அவ்வளவுதான். இந்த உடம்ப கருவியாக்கி நம்ம செய்யறோம். கரெக்ட். சோ பாப் தாதாவை எங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க, ஏன் கூப்பிட்டு இருக்கிறீங்க, எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? மதுபன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. மதுபன்ல பாபா எங்க வந்திருக்கிறார்? நீங்க பூந்தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா இல்ல வெறும் ஒரு குழுல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? பாப்தாதா ஆன்மீகமான குழந்தைங்களை பாக்குறாரு, ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது கூடவே ஒவ்வொரு மலரிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நறுமணத்தையும் எடுத்துட்டு இருக்கிறேன்றார் இல்லையா? பூந்தோட்டமா தான் பாபா பாக்குற. இது சம்பந்தம் ஏதோ ஒரு சிவாஜி பாட்டு கூட வரும், ஒவ்வொரு பலரும் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு மாதிரின்னு ஏதோ கேட்ட மாதிரி ஞாபகம். ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு? ஏதோ ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு வருது, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தெரியல. பூக்கள் பல விதமா என்னன்னு தெரியல, பறவைகள் பல விதம்னு வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். சோ அந்த மாதிரி இங்க ஒரு ஒரு மலருடைய நறுமணத்தை மோந்து பார்த்துட்டு இருக்கிறார் பாபா. அப்படின்னா என்ன, மோந்து பாக்குறாருன்னு அர்த்தமா? கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் பாபா சொல்றாரு, ஏன் போகு வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பாபா சாப்பிட மாட்டார் தெரியும். ஆக்சுவலா முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இந்துக்கள் சாமிக்கு படைக்கிற உணவு சாப்பிடாததுக்கு அதான் காரணம். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா கடவுள் எதையும் சாப்பிட மாட்டார், பெறுவது இல்லை, எதுவுமே பண்றது எந்த தேவையும் மற்றவன். அப்ப நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அது குரான் பைபிளுக்கு எதிராக இருக்குது. கடவுளும் அதான் சொல்றாரு, நான் சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்றாரு, ஆனா கொடுங்கன்னு சொல்றாரு. என்ன பாபா இது தலைகீழ இருக்குது? ஏன்னா நான் வாசனை எடுப்பேன் அப்படிங்கிறாரு. என்ன வாசனை எடுப்பாரு? அது நிறைய பேர் புரிஞ்சுட்டு ஆமா சாப்பிடும்போது அதுக்கப்புறம் வாசனையே இல்லை, டேஸ்டே இல்லைன்னுவாங்க. பாபா சொல்றாரு, அந்த வாசனை எடுக்கலன்னா நீங்க அன்பா வைக்கிறீங்க இல்லையா, அந்த அன்பின் நறுமணத்தை எடுக்கிறேன்றார்.
ஆமா. இல்லையா? ம். அவரால சாப்பிட முடியாது. ம். ஆக்சுவலா ஒரு விதத்துல இதோடைய நினைவா தான் திதி கொடுக்கும் பொழுது கூட அவங்க தான் ம். உடம்பே விட்டுட்டாங்க. அவங்க எங்க சாப்பிட போறாங்க? ஆமா. இல்லையா? நம்ம இப்ப பாபாவுக்கும் உடம்பு கிடையாது. ம். அவங்களாவது போய் டக்குன்னு போய் பொறந்துடுவாங்க. இப்ப ம். பாபாவுக்கு நம்ம வைக்க வேண்டிய விஷயம் தான் அங்க முன்னோர்களுக்கு. அப்ப முன்னோருக்கெல்லாம் பெரிய முன்னோர்னா அது பாபா தான். ம். இல்லையா? அவர் தானே பெரியவர், பெரிய அப்பா அவர். ம். சோ அப்ப அவர் என்னன்னா அந்த அன்பை எடுக்கிறார். ம். ஒரு தடவையும், அதாவது நாளைக்கு முரளின்னு நினைக்கிறேன். அதுல ம். சொல்லியிருப்பாரு. ம். அது என்ன எடுத்தோடனே ஊட்டி விடுறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நீயே சாப்பிட்டுக்கோன்னு விட்டுறீங்களா? நான் அப்படி ம். சாப்பிடுவேனா? நான் எவ்வளவு ராயலான குழந்தை, நீ தானே ம். ஊட்டி விடணும். ம். எவ்வளவு பதார்த்தம் வச்சிருக்கிற பாத்திரத்துல எனக்கு சும்மா ஒரே ஒரு வாய் மட்டும் ஊட்டி விட்டு போயிடுறேன். ம். அப்ப கிறிஸ்டின்ஸ் வந்து எடுத்தோடனே ப்ரே பண்றாங்க, கடவுளே எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்ட்டு. ம். முஸ்லிம்களும் ஆமா. பண்றாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. வாழறோம் அவரோட. இல்லையா? அர்ஜுனனுடைய நண்பன் கிருஷ்ணர். ம். இல்ல நமக்கு ஆமா. நண்பனா இருக்கிறாரு, குழந்தையா இருக்கிறாரு, மெயினா வாரிசா தத்தெடுக்க சொல்றாரு. அப்ப ம். கடைசி வரைக்கும் ஊட்டிக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா நீங்க சாத்தானோட சாப்பிடுறீங்கன்ற. ம். எவ்வளவு பெரிய விஷயம். ம். சோ இன்னொன்னு சூப்பரா சொல்றாரு. ம். அந்த மலர்ல இருந்து எடுக்கக்கூடிய எசன்ஸ ம். என்னன்னு போட்டிருக்கு சிஸ்டர் தமிழ்ல? ரூஹ் ரூஹ் அப்படின்னு போட்டிருக்கு. ரூஹ் என்று கூறுகின்றார்கள். ரூஹ். அப்படியா? ரூஹுன்னு. சரி 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 சரி. அது ஆக்சுவலா ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். இதுல ஸ்பிரிட்னு வருது. ம். ஏன்னா மலர்ல இருந்து எடுக்கிற நறுமணத்தை வந்து யாரும் ஆத்மான்னு சொல்ல மாட்டாங்க. ரூஹ்னா ஆத்மா. ஸோ ம். இங்க வந்து அது ஸ்பிரிட்னு சொல்ல மேபி இருக்கலாம். ம். ஸ்பிரிட்ன்றது சாராயத்தை கூட ஸ்பிரிட்னு தான் சொல்லுவாங்க. ம். ஸோ அந்த மாதிரி ஏதோ இருக்கும் போல இருக்குது. ம். ஸோ அந்த எசன்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க பொதுவா. ஆமா ஜென்ரலா எசன்ஸ்ன்னுவாங்க நம்ம ஊர் பக்கலாம். ரோஜா எசன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ம். அப்ப அதோடைய நறுமணம் வந்து அவ்வளோ இனிமையா இருக்கும். ம். அதனால மதுபன்ல இருந்துகிட்டு பாபா இந்த ஆன்மீக உலகத்தை சுத்தி பார்க்கிறார். இல்லையா? இதுல என்னன்னா ம். ஜென்ரலா இந்த பேய் ஓட்டுறவங்க எல்லா ம். மதத்திலயும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ம். என்ன சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஓகே, ஆத்மலோகம்னு ஒண்ணு இருக்குதுதான். ம். ஆனா இவங்க சொல்ற ஆத்மலோகம் என்னன்னா, ஆத்மால இறந்து அங்க போயிடும் அப்படி நினைச்சுக்கிறாங்க. ம். ம். ஸ்பிரிச்சுவல் ரேல்ம்ன்றாங்க. ஸ்பிரிச்சுவல்னு தானே சொல்லுவாங்க. ஆன்மீகம்ங்கிறத ம். ஸ்பிரிச்சுவல்னு தானே சொல்லுவாங்க ஆமா. பொதுவா இங்கிலீஷ். ஆனா பாபா இங்க சொல்ற ஆன்மீக உலகமே இதுதான். எல்லா ம். ஆத்மாவும் தான் இங்க வந்துருச்சு, அப்புறம் எங்க அவர் மேல போய் பாக்குறது? இப்ப ஆத்மாக்கள் வாழற இடம் இதுதான். எல்லாரும் இங்கதான். ஆமா. உம் சோ இது கூட இன்னொரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, எப்படி ஆத்மா அப்படியே பறக்குமா? அதெல்லாம் பறக்கலாம் செய்யும், அதெல்லாம் நடக்கதான் செய்யும்ன்றாங்க. சோ நீங்க எல்லாருமே ஆன்மீக நிலையில நிலைச்சிருந்து ம். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். ம். அதுவும் ஆன்மீக நறுமணம், அது அந்த சாரம், அந்த நிலையில நிலைச்சிருந்து ஆத்மாவின் குணத்தை வெளிப்படுத்தி, வெறும் ம். ஆத்மான்னு உணர்றது மட்டும் இல்ல, அந்த குணத்தோட, இல்லையா? வெறும் ரோஜா இல்ல, அது நறுமணத்தோட இருந்தாதான் அது ரோஜா. ஆமா. பேப்பர் ரோஜாவா இருக்கக்கூடாது, இல்லையா? சோ அப்படியே ம். ஆத்மாவுடைய அந்த நறுமணத்தை பரவ செஞ்சுக்கிட்டே நீங்க காரியம் செய்யணும். ம். அப்பதான் அந்த சேவையில அந்த ஜொலிப்பு இருக்கும்ன்ற. ம். உங்க காரியத்துல அந்த ஜொலிப்பு இருக்கும். ம். இப்ப நீங்க புதுமையை எடுத்துட்டு வர விரும்புறீங்க தானே? ம். அல்லது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதிலே திருப்தியா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ம். எப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த ஆன்மீக தன்மை இருக்குதோ, ம். அப்பதான் அந்த புது ஜொலிப்பு இருக்கும்ன்ற. ம். அந்த ஆன்மீக தன்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ம். ஆன்மீக தன்மையை பற்றி தெரியாத பக்தி மார்க்கத்தின் ஆன்மீகவாதிகள், குறிப்பாக பெண்கள் வடநாட்டுல ம். அவ்வளோ பாவனையா பேசுறாங்க. நம்மளால கூட முடியாது போல இருக்குது. அதே ம். மாதிரி ராமாயணம் மகாபாரதத்துல நடிக்கிற கிருஷ்ணர் ராமரை பாருங்களா, சீதையை பாருங்களா, என்னடா ம். இவங்க ஆத்ம உணர்வுல பேசுற மாதிரியே பேசுறாங்கன்னு தோணும். ஆமா. ஆஹ் அப்ப அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ம்.
சோ அப்பதான் இந்த ஜொலிப்பு தெரியும்ன்ற. ஆத்மா நான், உடலற்ற ஆத்மா நான், உடலின் அகங்காரமற்ற ஆத்மா நான். அதனாலதான் அது தேஜ அகங்காரம்ன்ற. உடல்னு நினைச்சாலே அகங்காரம் வந்துடுது. ஆமா. அப்ப உடலற்ற ஆத்மா இல்ல, உடலின் அகங்காரமற்ற ஆத்மா நான். அந்த உணர்வுல என் வார்த்தை வருதா, என்னுடைய எண்ணம் இருக்குதா, பார்வை இருக்குதா, அதை செக் பண்ண சொல்றேன். அப்பதான் அந்த புது ஜொலிப்பு இருக்குன்ற. அப்படிப்பட்ட ஆன்மீகத்தன்மை எப்படி எடுத்துட்டு வருவீங்க, நிரந்தரமா அந்த ஆன்மீகத்தன்மை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எதை மாத்தணும் அப்படின்னு பாபா கேக்குற. எதை மாத்தினா அந்த ஆன்மீகத்தன்மை நிரந்தரமாக இருக்கும். ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நீங்க சொன்னது எல்லாமே முக்கியமான விஷயம்தான், அது எல்லார்கிட்டயும் உறுதியா இருக்குது. ஆனால் அந்த ஆன்மீகத்தன்மை இல்லாததுக்கு என்ன காரணம்? ஆன்சர்லாம் சொல்றீங்க, ரைட், ஓகே. ஆனா ஏன் உங்களால என்ன போட்டிருக்கு சிஸ்டர் தமிழ்ல? இந்த அனைத்து விஷயமே முக்கியமானவைதான். ஆன்மீகத்தன்மை இல்லாத காரணம் நம்பிக்கைக்குரியவர்களாக கீழ்ப்படிப்பவர்களாக ஏன் ஆக முடியவில்லை? வைப்பதில் குறை உள்ளது. என்னது? சம்பந்தம் வைப்பதில் குறை உள்ளது அப்படிங்கிறார். குறை உள்ளது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதனாலதான் ஆன்மீகத்தன்மை இருக்க மாட்டேங்குதுன்ற. சோ பாபாவுக்கு நம்பிக்கை உரியவராக, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக ஏன் உங்களால இருக்க முடியலன்னா, உறவு இல்லை. வேற எந்த மதத்தினரும் உண்மையிலே கடவுளோடு உறவு வைக்கிறது கிடையாது. அதனாலதான் ஃபாலோ பண்றது கிடையாது, இல்லையா? தப்பு பண்ணிட்டு ஆமா நம்மளாம் பாவியாவே படைக்கப்பட்டிருக்கோம், போட்டிருக்கு பைபிள்ன்றுவாங்க. ஏசப்பா ஏசப்பான்னுவாங்க. ஆனா எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆமா நம்ம மனிதன் படைக்கும் போதே பாவியா தான் படைச்சிட்டான்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப இங்க அப்பா, டீச்சர், சத்குரு அப்படின்ற அந்த உறவு வைக்கணும்னா, வச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க அந்த ஒரு மரியாதை கொடுப்பீங்க, ஆத்ம உணர்வுல இருப்பீங்க. சோ இங்க இல்லாததுதான் உறவு. நம்பிக்கை இல்லாதனால உறவு இல்ல, உறவு இல்லாததுனால ஆன்மீக தன்மையில நிலைக்க முடியல, அவர் சொல்றதை கேட்க முடியல. ஏன் உறவுல குறை இருக்குது? நீங்க எல்லோருமே நம்பிக்கை அப்படிங்கிற நிச்சய புத்தின்ற திலகத்தை அணிஞ்சிருக்கிறீங்க. அப்படி இருந்தும் ஏன் நிரந்தரமாக ஆன்மீகத்தன்மை இல்லை? அதான் கேள்வி. இப்ப ஆன்மீகத்தன்மை நிரந்தரமாக இல்லாததற்கான காரணம் என்ன அப்படின்னா, சரியான லைன் இது. ஏன் ஆன்மீகத்தன்மை நிரந்தரமா இல்லைன்னா, போக போக உங்களையோ மற்றவர்களையோ அல்லது யாருக்கு சேவை செய்யறதுக்கு கருவியா இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் நீங்க பாப்தாதாவுடைய சொத்தாக நினைக்கிறது இல்ல. அதுல பலகீனம் வந்துடுது. ஏன்னா நான் அடிக்கடி நினைப்பேன், சிவன் கோயிலுக்குள்ள போகும் பொழுது ஒரு ஃபீல் வருது, அது ஏன் எப்பயும் வரமாட்டேங்குது? அப்ப அது கடவுள், அது கோயில்னு பக்தியில இருக்கிற அந்த பாவனை கூட இங்க இல்ல. உயிரோட்டமா நான் இருக்கிற இடம் ஃபுல்லா கோயில் தானே அப்ப, இல்லையா? அப்ப அது இல்ல. அதை விட முக்கியமானது, அந்த சிவனுடைய சொத்து தான் வச்சுக்கிட்டு நான் நடந்துட்டு இருக்கிறேன்றதும் இல்ல. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, மரணம் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம ஜெனரல் வீடியோல போட்டோம். கடவுளுடைய சொத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு எதுக்கு கவலை? உலக அழிவின் போது, இல்லையா? திருவண்ணாமலையில நெற்றிக்கண் திறந்ததை நாகராஜ் சொல்றாரு. அப்ப தமிழ்நாடு முதல்ல அழியறதா கூட இருக்கலாம், ஏன்னா தமிழ்நாட்டுலதான் அது நடக்குது, மேபி வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்ப என்ன பயம்? ஐயோ இறக்க போறோமோ, அந்த ஒரு பயம். நம்ம சம்பூர்ணம் ஆகணும்.
சம்பூர்ணமாகிறது சம்பூர்ணமாக இது என்னது இல்ல கடவுளுடையதுன்ற உணர்வுல உணர்வுல தான். அப்ப அவரோடத இந்தாப்பா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போறீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு சில விபூதி பூசுறதே அதோட அர்த்தம் தானே. நம்ம உடம்பு சாம்பலா போகுது, அதை மறக்க கூடாது, அகங்காரம் விடணுங்கிறதுக்காக தான் தினம் தினம் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் தினம் தினம் விபூதி பூசுவாங்க. குளிச்சு விபூதி பூசு அப்படிம்பாங்க. அந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பு தானே, அதை ஞாபகப்படுத்துறது. இன்னொரு விஷயம், இப்ப சமீபமா ஏதோ கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, கணவன் வெளிநாட்டுல இருக்கார், போன்ல ஏதோ பேசி இருக்கிறாங்க, கடுப்பாய் அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிட்டான். தெரிஞ்ச உடனே கணவன் வெளிநாட்டுல தற்கொலை பண்ணிட்டார். இப்ப இந்த பொண்ணு எப்படி ஏன் தற்கொலை பண்ணிருப்பா? நம்ம தற்கொலை பண்ணா புருஷன் இருக்கிறான் பாத்துக்குவான் தான் தற்கொலை பண்ணிருப்பான். அவனுக்கு பயம் வந்துச்சு, ஐயோ இவ தற்கொலை பண்ணா நம்மள எல்லாம் புடிச்சு உள்ள போடுறான், அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது ஏன் சொல்றேன்னா, அழியக்கூடிய அப்பா காப்பாத்துவாருன்னு கேரண்டி கிடையாது. ஆனா அழிவற்ற அப்பா காப்பாத்துவார். உங்களுக்கு என்ன கவலை? கூப்பிட்டா நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க பாபா கிட்ட, அவரு பாத்துக்குவார். அவ்வளவுதான். ஏன்னா மனிதனை நம்பி இல்ல, மனிதனை நம்பி நம்ம வரவே இல்லை. நமக்கு பிறந்தவர்களும் மனிதர்களை நம்பி வரல, இது ஞாபகம் இருக்கணும். அவ்வளவுதான். சோ ஆன்மீகத்தன்மை இல்லாததற்கு முக்கியமான காரணம், போக போக இது கடவுளுடையதுன்ற அந்த உணர்வு இல்ல. அந்த சாமி சிலையை தூக்கிட்டு வரும்போது என்ன பாவனையா அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 ராப்பத்து பகல் 10 வந்து இப்படி இப்படி இப்படியே ஆடுவாங்க. திருப்பதிலாம் அதே மாதிரி பண்ணுவாங்க. சோ அது ஒரு பாவனை இருக்குதுல்ல, அது வெறும் சிலை தான், ஆனா அவங்க அப்படியே நினைக்கிறாங்க இல்லையா? ஒரிஜினல் கடவுளாகவே நினைக்கிறாங்க. இதுல என்னன்னா, பாபா ஞானம் வந்து பக்தி எல்லாம் பொய்ன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், பக்தியை விட அதிக பாவனை இங்க இருக்கணும். அதுதான் இங்க பெரிய விஷயம். அப்பதான் இது கடவுளுடைய அந்த கல்லை கடவுள்னு நினைக்கிறீங்க, அல்லது கடவுளுடையதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த உடம்ப கடவுளுடையதுன்னு ஏன் நினைக்க மாட்டீங்க? உயிரோட்டமா அது உயிர் இங்க இருக்கு, உயிரோட்டமா இந்த உடம்பு இருக்கு, இது கடவுளுடையதுன்னு நினைங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இது கடவுளுடைய குழந்தைகிட்ட நான் பேசுறேன்னு நினைத்தாலே அந்த பாவனையே வேற மாதிரி இருக்கும். சொர்க்கத்தின் ராஜான்னும் போது அதுவே ஒரு பாவனை தான். பட் ஆனாலும் கடவுளுடைய குழந்தைன்றது அதை விட பெரிய பாவனை, எல்லாத்தையும் விட உயர்ந்தது அதுதானே. அது மறந்துடுறீங்க போக போக. சோ எந்த அளவுக்கு நீங்க உங்களையும் மற்றவர்களையும் பாப்தாதாவின் சொத்துன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்தன்மை இருக்கும் இல்லையா? கல்ல அமிர்த வேலை ஏந்துச்சு அப்படி சுத்தி பார்த்து இதெல்லாம் பாபா தான் எனக்கு கொடுத்தாருல்ல அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பயங்கரமா இருக்கும் அந்த ஃபீலிங். இது பாபாவோடது, இது பாபாவோடது. போட்டிருக்க ட்ரெஸ் இருக்கட்டும், கண்ணாடி இருக்கட்டும், சாப்பிட்றது இருக்கட்டும், உடம்பு இருக்கட்டும், எல்லாமே பாபாவோடதுன்னு நினைக்கும் போது அது பயங்கரமா இருக்கும் அந்த பாவனையே. ஸோ இதைத்தான் பாபா விசார் சாகர் மந்தன் பண்ண சொல்றாரு. சொல்லி பார்த்தாரு சாக்கார முரளியில, அதுக்கப்புறம் நானே பண்ணி கொடுக்குறேன்னு அவித்த முரளியில பண்ணியே கொடுக்குறாரு. அப்ப நீங்க வந்து பாப்தாதாவுடைய சொத்துன்னு உங்களை புரிஞ்சிக்காத பொழுதுதான் பலகீனமே வருது. இப்ப பிரம்மா பாபாவுக்கு ஒரு காமத்தின் பலகீனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சிவபாபா உள்ள இருக்கிறாருன்னு நினைக்கும் போது அவருக்கு அந்த எண்ணம் வருமா? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது இது அவரோடதுன்ட்டு. எப்ப வருவார் எப்ப போவாருன்னே தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சிவபாபான்ட்டு அவர் மடியில உட்காருவாங்க. அப்ப இது சிவபாபாவுடைய சொத்து அப்படிங்கறது அவருக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை அது கூட காரணமா இருக்கலாம். கோயில்ல விஷ்ணு மடியில லட்சுமி உட்கார்ந்துட்டு இருக்கிறதா காட்டுறது எல்லாம் இங்க நடக்கிற விஷயம் தானே. சிவன் மடியில பார்வதி உட்கார்றது எல்லாமே. அப்ப கடவுளுடைய நினைவுல இருக்கும்போது கடவுளுடைய சொத்து இது, இந்த உடம்பே என் இது கிடையாதுன்ற உணர்வுல இருக்குது. அதுல குறைவு வரும்போதுதான் பலகீனம் வருதுன்ற. அதை மறக்கும் போதுதான் உங்களுடைய வீக்னஸ் வருது. அதனால உங்களுடைய மனதில் எண்ணங்களை எந்த எண்ணத்தை எழுப்பினாலும் இது கடவுள் என்னை நம்பி கொடுத்த
மனம்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க இஷ்டத்துக்கு எண்ணத்தை அதுல உருவாக்க கூடாது. ஆமா. இல்ல நல்லா பக்கா டிசிப்ளின்டா இருக்கிறவங்க ஆபீஸ்ல இருந்து குண்டுமணி ஊசியை கூட பர்சனலா யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வேற இது வேற அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பர்சனலே கிடையாது, எல்லாமே பாபாவோடது தான். இல்லையா, நம்ம செத்துட்டோம், வெறும் ஆத்மா தான் இருக்குது, மற்றது எல்லாம் பாபாவோடது. அதனால அந்த நம்பிக்கையை மிஸ்யூஸ், துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்கன்ற. வேற வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அவர்களுக்கு எப்படி புரிய வைக்கிறீங்க? அவர்களை, அது தமிழ்ல என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? அது பொறுப்பாளர், ட்ரஸ்டி. அந்த லைனே படிங்களா? நீங்கள் பிறருக்கு பொறுப்பாளர், ட்ரஸ்டி என்று கூறி புரிய வைக்கிறீர்கள் அல்லவா? அவர்களுக்கு பொறுப்பாளர் என்று கூறுகிறீர்கள். ஆனால் தன்னுடைய மனம், உடல் மற்றும் என்னவெல்லாம் நிமித்த ரூபத்தில் கிடைத்திருக்கிறதோ, அதாவது மாணவர்கள் ஆனாலும், சேவை நிலையமானாலும், ஸ்தூல பொருளானாலும் அது அடகு பொருளே. அடகு பொருள் என்று புரிந்து கொள்வதால் பற்றற்றவர்கள் ஆகிவிடுவீர்கள். புத்தி செல்லாது, அதுல புத்தி போகாது அப்படிங்கிறது. சோ அப்ப என்னன்னா, நம்ம மத்தவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது உங்களை ட்ரஸ்டின்னு உணருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், மற்றவர்களுக்கு சொல்றோம். அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு கேக்குறேன். நம்ம எல்லாருக்கும் இதான் சொல்றோம், நீங்க ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கோங்க, கவலை இருக்காதுன்னு சொல்றோம். சோ அப்ப உங்களுடைய மனம், உடல் கூட, அல்லது உங்ககிட்ட எதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ கருவியாக, அது அனைத்தும் உங்களை நம்பி பாபா கொடுத்திருக்கிறார். அது உங்க சென்டருக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கலாம், உங்க சென்டரா இருக்கலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வசதி வாய்ப்பு, ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம். உங்களை நம்பி அவருடைய காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்காக கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நம்பிக்கை உலகத்துல யாருமே வைக்க முடியாது. அதை இருக்கிறதுல சாக்கடையா இருந்தது நாம தான். நம்ம மேல அவர் இந்த நம்பிக்கை வச்சிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? யாரோ கேட்டாங்க, என்ன ஏன் பாபா லவ் பண்ற? யாரோ இப்ப சமீபமா, இல்ல இது ஒரு இன்டர்வியூல அஞ்ஞானி அவங்க சைக்கிக்ன்றாங்க. அவங்க சொன்னாங்களா, கடவுள் ஏன் என்ன இவ்வளவு லவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாரா, ஏன்னா இந்த கேள்வியை வேற யாருமே என்கிட்ட கேட்டது இல்ல. ஏன்னா கடவுள் அவ்வளவு லவ் பண்றன்றத கூட யாரும் உணர மாட்டாங்க அப்படின்னு அஞ்ஞானியா இருந்தே அவங்க சொல்றாங்க. நாம அப்படி நினைக்கணும், எப்படி பாபா என்ன நம்பி இவ்வளத்தையும் கொடுத்த அப்படி நினைக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அங்க வர ஏன் ஸ்டூடெண்ட் நான் உருவாக்குனேன், அங்க பாபா அனுப்புனாரு, பாபா உள்ள பேசுறாரு, எல்லாமே பண்ணது பாபா. அந்த நேரம் நான் பண்ணணும் போது குழந்தை பாபா சிரிப்பாராம் மேல உட்காந்துட்டு, 2 பேருமே. அது மட்டும் இல்ல, இது இல்லாம சூக்ஷ்ம தேவதைகள், ஃபரிஸ்தாக்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது. அதுதான் நம்ம டச் பண்றாங்கன்னு சொல்றது. திடீர்னு எல்லாம் வருது, அது நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அதே விஷயத்த நீங்க தனியா படிச்சிருப்பீங்க, வந்திருக்காது. ஒரு கூட்டத்துல படிக்கும்போது திடீர்னு வரும், அது ஆச்சரியமா இருக்கும். அதனால உங்களுடைய மனம், உடல் உட்பட உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் கடவுள் கொடுத்திருக்கிறார்ன்றது சதா ஞாபகம் இருக்கட்டும். என்னதுன்னு நீங்க நினைச்சிட்டாலே, லௌகீக குடும்பமும் சேர்த்துதான். கடவுள் அவர் காரியத்துக்காக கொடுத்திருக்காரு, சேவைக்காக கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். இதுதான் நம்பி ஒப்படைக்கப்பட்டதுன்றது. அதை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. எது துஷ்பிரயோகம்? என்னதுன்னு நீங்க நினைச்சிட்டாலே துஷ்பிரயோகம் தான். அப்ப அந்த மாதிரி எண்ணத்தை தான் உருவாக்கணும்ன்ற. அதாவது நான் ஒரு மலரின் நறுமணத்தை பாக்குறேன்னா அந்த சுபபாவனை எண்ணத்தை பாக்குறேன்ற. அது மட்டும்தான் வருதா, இல்ல துர்நாற்றம் வீசுதா, எண்ணிதுன்றது கரெக்ட். சோ எப்ப அது உங்களை நம்பி ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்ப அதன் மீது உங்களுக்கு ஈர்ப்பு இருக்காது.
ம். எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? செம. இன்னைக்கு கலியுகம் அதெல்லாம் தப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நார்மல் ஆயிடுச்சு. கிராமத்து ம். சைடுலாம் பாத்தீங்கன்னா கரும்பு கொல்லை போட்டிருக்கிறவங்க கரும்பை இதுக்கு அனுப்புவாங்க, ஆலைக்கு ம். அனுப்புவாங்க. போற ம். வழியிலே எல்லாம் போய் பறிச்சு ஏதோ இவங்களுடைய உரிமை மாதிரி பறிச்சு 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 சாப்பிடுவாங்க. ம். அது நிறைய இடத்துல அந்த இதுல எல்லாம் நிக்கும்ல, அந்த பஸ் பக்கத்துல இருக்கிறோம் புடிச்சு உருவோம். அப்ப ம். இது இது எவ்வளவு பெரிய பாவம்ன்றதே தெரியல மக்களுக்கு. ம். உம் ஆனா பாபா என்ன சொல்றாரு, இன்னொருத்தந்து இல்ல, உன்னிதுன்னு நீ நினைச்சதே ஒன்னு இது கிடையாதுன்ற. அதுதான் எதை நீ எடுத்துட்டு வந்தா அது இன்னொருத்தருது, அது இன்னொருத்தருதுன்னு கிடையாது, அது பாபாவோடது. அதுல இன்னொருத்தருதுன்னு போட்டுருச்சு, பாபாவோடது, அவ்வளவுதான். ம். அப்ப உனக்கு அதன் மீது ஈர்ப்பு வராது. இன்னொருத்தருதுன்னா எப்படி ஈர்ப்பு வரும் ம். இல்லையா? அப்ப உங்களுடைய புத்தி அதன் பக்கம் ஈர்க்கப்படாது ம். இல்லையா? ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்கிறா. ஆனா அது என்னுடைய ஃப்ரெண்டுடைய மனைவின்னும் போது தானாவே மைண்ட் அப்படியே கண்ட்ரோல் ஆயிடும். ம். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அங்க மனைவியை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெண்டு தான் வருவான். ம். அந்த மாதிரி இங்க இருக்கிற யாரை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாபா தான் வரணும். அவரு கொடுத்தது, அவரு கொடுத்தது, அவரோடது, அவரோடது, இதேதான் மைண்ட்ல வந்துட்டு இருக்கணும்ன்ற. சோ எப்ப நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈர்க்கப்படாம இருக்கிறீங்களோ ம். அப்பதான் அந்த ஆன்மீக நறுமணம் வீசும். ம். இப்படி சொல்றாரு பாருங்க. ம். அந்த அளவுக்கு பாபா கிட்ட நீங்க அர்ப்பணம் ஆகணும். என்னது எதுவுமே இல்ல பாபா, அப்படி ம். உங்களையே அர்ப்பணிக்கிறீங்க. ம். ஆனா எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்க? ம். இது என்னுடைய சமஸ்காரம், ம். என்னோட என்னோட சமஸ்காரன்றதை அழிச்சிடணும்ன்ற. ம். என்னோட சமஸ்காரமே இல்ல, கடவுளோடையதுதான் இங்க வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். வெறும் கருவி, சேனல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஹீலர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சேனலா இருந்து இது பண்றேன்ட்டு. சோ அந்த மாதிரி வெறும் கருவிதான், என் சமஸ்காரம் இல்ல, அவரது எதுவோ அதுதான் என்னுடைய. எங்க இருந்து வந்தது என்னுடைய சமஸ்காரம்? நீ இப்பதான் பிறந்திருக்கிற, நான் தான் உன்னுடைய அப்பா, நான் சொல்லி கொடுக்கறது இல்லாம உனக்கு எங்க இருந்து வருது சமஸ்காரம்? முன் ஜென்மத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டியா பேயாட்டம் கேக்குறாரு. அப்ப பக்தியில கூட அந்த திரௌபதி கதையில துகில் உரியும் போது அவ பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் வர மாட்டாரு, வரல. எப்ப அப்படி விட்டுட்டு கிருஷ்ணா காப்பாத்துன்னு சொல்லும் போதுதான் அந்த அப்படியே வரிசையா சேலை வரும் அவளுக்கு, திரௌபதி துகில் உரியும் போது. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்பாரு. எப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் நம்பிக்கை அவர் மேல வைக்கிறாளோ அப்பதான் துகில் வர ஆரம்பிக்கும் திரௌபதிக்கு. அப்ப அத சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதே அர்த்தத்துல இதையும் சொல்லுவாங்க. கிருஷ்ணர் சின்ன வயசுல பொண்ணுங்க ட்ரெஸ் எடுத்துட்டு மேல போயிட்டாரு நம்பது. அப்ப அவங்க இருகரம் கூப்பி இப்படி கேட்கும்போதுதான் அந்த ட்ரெஸ்ஸே வருது. அப்ப அது சரண்டர் ஆகும்பொழுது கிடைக்குது. ஏன்னா சரண்டர் ஆகும்பொழுதுதான் அந்த விகாரத்தை விடுறோம், தேக உணர்வை விடுறோம். ஆனா அந்த படத்தை பார்த்த உடனே மக்களுக்கு அது புரியாதுதான், தப்பாதான் தோணும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க சரண்டர் ஆகணும், உங்க குணமே மாறிடணும்ன்ற. அதாவது அன்னபூரணி இப்ப கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா, ரோஹித்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. அவங்க போய் தான் சொல்றாங்க, இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய 2வது கணவன் அரசு இவருக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சக்தி, அதாவது அவர் அப்பாற்பட்ட சக்தி, இந்த ஒரு வார்த்தையை ஒண்ணு வச்சுக்கிறாங்க, அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு நான் அவராவே மாறிட்டேன்றாரு. ஆனால் ஆங்கர் கேட்கிற மாதிரிலாம் நல்லா பேசுவீங்க, இப்ப என்ன மேடம் உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னு கேட்கறான். உடனே அவர் சொல்றாரு, உங்களுக்கு அப்படி தோணுது இல்லையா, ஏன்னா இப்ப அந்த குணம் மாறிடுச்சு அப்படிங்கிறது. அவங்க நடிப்புக்கே அப்படி இருந்தா கூட உண்மையில நாம அப்படி மாறணும்ன்ற, அந்த குணம் மாறணும். ஏன்னா உண்மையிலே அப்படி ஒரு சக்தி வருதுன்னா அது கடவுளுடைய சக்தி தான், அது நமக்கு தான் வருது. அதை நம்ம படிக்கிறோம், பயிற்சி பண்றோம், எல்லாமே பண்றோம். அப்ப எங்க இருந்து என்னுடையதுன்னு வருதுன்னு கேக்குறேன். கடவுள் எப்படி பேசுறாரு அதே மாதிரியே பேசுங்க. அதான் பாபா சொல்றாரு, நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா அதே மாதிரி நீங்க புரிய வைக்க மாட்டீங்க, அதனாலதான் அம்பு தைக்க மாட்டேங்குதுன்ற. அவர் குழந்தைன்றது நம்ம சகோதரா சகோதரா அப்படி எல்லாம் சொல்றது இல்ல இல்லையா, அது அது அதெல்லாம் அந்த டச் பண்ணும்.
ம். சகோதரன்றானே. இன்னும் கூட நம்ம லோக்கல் ஸ்லாங்ல வந்து அண்ணான்னு சொல்லலாம், அக்கான்னு சொல்லலாம், தங்கச்சின்னு சொல்லலாம். இன்னும் ம். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அன்பு இருக்குதே. ஆமா. அது ஃபீல் ம். ஆகும்ல. பாபா ம். அப்படித்தானே சொல்றாரு. ம். ம். செம. ஏன்னா அவருடைய குணம் அப்பதானே அது உங்களுடைய குணம்னு சொல்ல முடியும். சாரி, ஆமா. அவரோட குணம்னு சொல்ல முடியும். ஆ, ஆமா. குணம்னா எங்கேருந்து வந்தது? அங்கேருந்து வர்றது தானே அங்க நம்ம. இருந்து வர்றது. கரெக்ட். உங்க சுபாவமே மாறிடணும். ம். அதுதான் சரணடையுது. சும்மா உன்னை சரணடைந்தேன்னு பாட்டு பாடுறது கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தமே தெரியாம அவங்க பாடிட்டு இருக்கிறாங்க. சோ எப்ப உங்களுடைய அனைத்து சுபாவங்களும் மாறுதோ அப்ப உங்க ம். தோற்றமே ஃபரிஸ்தாவா மாறிடும்ன்ற. ம். அதுதான் ஃபரிஸ்தாவா ஆகுது ஆகிறது. இல்லையா? அந்த ம். முகமே மாற ஆரம்பிக்கும்ன்ற. ம். அதனாலதான் கடைசியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரம்மா பாபா கடைசி நேரத்துல எல்லாம் எல்லாருக்கும் வந்து அவர் இந்த ம். உடம்புல இருந்துட்டே ஃபரிஸ்தாவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ம். சங்கமயுகத்துடைய ம். ஆஹ் சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போறாரு. நம்ம அடுத்து பார்க்கலாம் சிஸ்டர் இது. ஆ. ஆ ஆ.